இந்த குட்டி பொண்ணு ஆசாசியா ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு அவ ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னு பார்த்தா இன்னைக்கு அந்த ஆட்டை வெட்டி கறியாக்க போறாங்க. அழுதுகிட்டே அந்த பாப்பா அந்த பக்கம் ஓட, இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த ஆடு கறி ஆயிடுச்சு. டேபிளுக்கு வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 பேரும் நல்லா ப்ரே பண்ணிட்டு அடுத்த வேலையா அந்த ஆடை நல்லா வெட்டுன்னு வெட்டு கட்டிட்டு இருக்காங்க அம்மாவும் அப்பாவும். ஆனா அந்த குட்டி பாப்பாக்கும் மனசே கேட்கல. ஆசாசியா வளர்த்த ஆடை எப்படி நம்மளே சாப்பிட்றது அப்படின்னு அந்த பாப்பா யோசிச்சிட்டே இருக்கும் போது இதெல்லாம் கவனிச்ச குட்டி பொண்ணோட அப்பா, இங்க பாருமா, கொன்னா பாவம் தின்னா போச்சு, நீ பேசாத சாப்பிடு, ஒன்றும் இல்லை, நம்ம ஆடு தானே அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அவங்க அம்மாவும், நாம உயிர் வாழ இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிட்டா தானே உண்டு, இதுக்கு பேர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சாப்பிடுமான்னு சொல்ல அந்த பாப்பாவும் மட்டன் எல்லாம் சாப்பிட்டாரா. ஆனா அன்னைக்கு நைட் அவளால தூங்கவே முடியல. தன்னோட ஆட்டுக்குட்டியை நினைச்சு தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. கனவுல கூட செத்து போன ஆட்டுக்குட்டி வர கடுப்பான பொண்ணு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்ல ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருக்கா. எங்களை எதுக்குமா இப்படி சங்கிலியால அடிச்சு கட்டி வச்சிருக்கேன்னு கேட்டா, இதுக்கு பேர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணி அந்த இடத்துலயே புதைச்சு தள்ளிட்டா.